நண்பர்களே, இன்னைக்கு உங்கள சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த தளத்துக்கு நீங்க வந்ததுக்கு நன்றி. உங்களுக்காக ஆண்டவர் நெறைய விஷயங்கள வச்சிருக்கிறாருன்றத உங்ககிட்ட பகிர்ந்துக்க நான் விரும்புறேன். இன்னைக்கு உங்க கூட நான் பேச வேண்டிய விஷயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி, சில விஷயங்கள சொல்லிக்க விரும்புறேன். நீங்க ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட Instagram, Facebook, YouTube மூலமா என்ன ஃபாலோ பண்ணி என்னோட பதிவுகள நீங்க பெறலாம். தினமும் என்னோட பாட்காஸ்ட் நீங்க கேட்கலாம். ஆண்டவரோட கிருபையில அதெல்லாம் நல்ல கிரியை செய்து வர்றத நான் பார்க்கிறேன். நீங்களும் அத தினமும் கேளுங்க. நிச்சயமா அது உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருக்கும்னு என்னால சொல்ல முடியும். ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட யூடியூப் சேனல தினமும் பார்க்க மறக்காதீங்க. ஃபியல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்ட்டையும் நீங்க தினமும் கேட்கலாம். www.johngifta.com அப்படின்ற என்னோட வெப்சைட்லயும் இது எல்லாமே இருக்கும். இன்னைக்கு நான் உங்க கூட என்ன பேச போறேன்னா, எப்படி உங்களுக்கானத அடையறதுக்காக நீங்க போராடுறது அப்படின்னு தான். போராட்டம் அல்லது சண்டை அப்படின்ன வார்த்தைய சொன்னதுமே, இது ஒருவேள உங்களுக்கு கிறிஸ்தவ பார்வையில இல்லாதது மாதிரி தோணலாம். ஏன்னா, கிறிஸ்தவங்க நாம அன்ப தான காட்டணும். கிறிஸ்தவங்களான நாம சமாதானத்துல ஒற்றுமையா தான நடக்கணும். இதெல்லாம் அதற்கான இடங்கள்ல சரிதான். ஆனா, முக்கியமான ஒரு விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கணும். ஆண்டவரோட பிள்ளைகளான உங்களுக்கு அவர் குறிப்பிட்ட சில விஷயங்கள வச்சிருக்கிறாரு. அது உங்களுடையது. நீங்க அடைய வேண்டிய ஒரு இலக்கு உங்களுக்கு உண்டு. உங்க கரங்கள்ல உங்களுக்கான அழைப்பு இருக்கு. உங்களுக்குன்னு குறிப்பிட்ட ஒரு அழைப்பும், நோக்கமும், பொறுப்பும் உண்டு. நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, நீங்க சண்ட போட வேண்டிய ஒரு விஷயம் இருக்குதுன்னா, அது உங்களுக்கானதுக்காக நீங்க போட வேண்டிய சண்ட தான் அது. இன்னைக்கு நான் உங்ககிட்ட கேட்க விரும்புற ஒரு கேள்வி என்னன்னா, உங்களுக்கானதுக்காக நீங்க போராடாம இழந்துட்டு இருக்கிறீங்களா? "ஓ! நான் மக்கள் முன்னாடி மென்மையா நடந்துக்கணும்" அப்படின்னு போராடாம இருக்கிறீங்களா? இத பத்தி யோசிங்க. நான் மார்க்கு 10ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்திலிருந்து 52ஆம் வசனம் வரைக்கும் இருக்கிற நமக்கு நல்ல பரிச்சயமான ஒரு பகுதியிலிருந்து ஆண்டவரோட வார்த்தைய பேசப் போறேன். பர்திமேயு என்கிற ஒரு பார்வையற்ற மனுஷன் உட்கார்ந்து பிச்சை கேட்டுட்டு இருக்கிறான். ஒரு நாள் தாவீதின் குமாரனாகிய இயேசு அந்த வழியே போறாருன்னு ஒரு செய்தியை கேள்விப்படுறான். அதனால அவன் சத்தமா, "இயேசுவே தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும்னு" சொல்லி கத்துறான். ஆனா 48ஆம் வசனம் சொல்லுது, அங்கிருந்த நெறைய பேர் அவன அதட்டுறாங்க. "வாய மூடுன்னு" சொல்றாங்க. அங்கிருந்த நெறைய பேரு, "கூச்சல் போடாத, மத்தவங்களுக்கு இடைஞ்சல் செய்யாதன்னு" சொன்னாங்க. "வாய மூடு, பேசாதன்னு" சொன்னாங்க. இது ஒரு பெரிய முரண் பாருங்க. இயேசு அங்க வந்தப்ப, அவர் கூட வந்தவங்க இயேசுவ பின்பற்றினவங்கன்னு வேதம் சொல்லுது. அவர் கூட ஒரு பெரும் கூட்டம் இருந்தது. அவர்கள் இயேசுவை பின்பற்றுறவங்க. இயேசு பின்பற்றுற அவங்க தான் அந்த பார்வையில்லாத மனுஷன பார்த்து வாய மூட சொல்றாங்க. சில மொழிபெயர்ப்பு சொல்லுது, அமைதியா இருக்க சொன்னாங்க அப்படின்னு. ஆனா பாருங்க, இன்னைக்கும் கூட உங்கள பார்த்து சிலர் சொல்லலாம், "உன்னோட கனவுல பின்தொடர்ந்து போகாத, நிறுத்து. உன்னோட ஆசைகள பின்தொடர்ந்து போகாத, நிறுத்து. ஆண்டவர் உன்ன அழைச்சத நோக்கி போகாத. ஒரு சாதாரண வாழ்க்கைய வாழ்ந்துட்டு போயிடு. மற்றவங்கள மாதிரி பேசாம எளிமையா வாழ்ந்துட்டு போயிடு. நீ இருக்கிற இடத்திலேயே இருன்னு" உங்கள தடுக்கிற சிலர் இங்க இருக்கலாம். இப்படிதான் அந்த மனுஷன பார்த்து சொன்னாங்க. ஆனா, அவங்க அப்படி சொன்னாங்கன்னு அந்த மனுஷன் நிறுத்தல பாருங்க. உங்ககிட்ட நான் நல்ல பேர் வாங்கணும். நீங்க எப்படி இருக்கீங்க? நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? இருங்க. நான் உங்களுக்கு இடையூறு செய்ய விரும்பல. உங்கள தொந்தரவு செய்யல. நீங்க போங்க. நான் இப்படியே இங்க உட்கார்ந்து என் மீதி வாழ்நாளையும் பார்வையில்லாமலே கழிச்சிடுறேன்னு அந்த மனுஷன் இருந்துடல. பர்திமேயு அப்படி செய்யல. மக்கள் அவன பேசாதன்னு சொன்னப்ப, அவன் இன்னும் அதிகமா சத்தமா கூப்பிட்டான். இந்த வார்த்தை யாருக்காக வருதுன்னு எனக்கு தெரியல. ஆனா, யார் ஒருத்தர் உங்களோட ஆவியில நீங்க இத வச்சுக்கணும்னு ஆண்டவர் சொல்றாரு. உங்களுக்கு எதிர்ப்பு வருதா? நீங்க நிறுத்தக்கூடாது. பேசாத, அமைதியா இரு. ஒரு சாதாரண வாழ்க்கை வாழ்ந்துட்டு போயிடு. உன்னோட கனவுகள பின்தொடர்ந்து போகாத. ஆண்டவர் உன்னோட ஆவியில கொடுத்திருக்கிற ஏவுதல் நோக்கி போகாதன்னு மக்கள் உங்கள பார்த்து சொல்றாங்களா? நீங்க நிறுத்தாதீங்க. இன்னும் தொடர்ந்து போங்க. இன்னும் அதிக சத்தமா கூப்பிடுங்க. நீங்க உறுதியா, தீவிரமா சொல்லுங்க. நீங்க என்ன சொன்னாலும் சரி, எனக்கானத அடையிற வரைக்கும் நான் நிறுத்தப் போறதில்ல. ராஜாதி ராஜாவோட, கர்த்தாதி கர்த்தாவோட பிள்ளையா இருக்கிற என்னோடத நான் அடையிற வரைக்கும் காத்திருங்க. பர்திமேயு அடைஞ்ச அந்த இடத்துக்கு நீங்க போவீங்களா? எல்லாம் எதிர்ப்பா இருந்தாலும் இன்னும் அதிகமா கூப்பிட்டான். ஆமா, சிலர் அவன ஒரு தொந்தரவா நெனச்சாங்க. பாருங்க, நானும் ஆண்டவர் சொன்னத பின்பற்றி நான் போறப்ப நெறைய எதிர்ப்ப எதிர்கொண்டேன். நெறைய பேர் சொன்னாங்க, "வழக்கமான ஒரு சாதாரண வாழ்க்கைய வாழ்ந்துடு. எல்லாரையும் போல நீயும் இருக்க வேண்டியது தானே." அப்படி இப்படின்னு என்னெல்லாமோ சொன்னாங்க. "என்ன ஊழியம்? இதெல்லாம் விட்டுரு." அப்படின்லாம் சொன்னாங்க.
ஆனா, எப்பல்லாம் நான் அதிகப்படியான எதிர்ப்புகள பார்க்கிறேனோ, அப்பல்லாம் நான் இன்னும் உறுதியா ஆண்டவர் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள்ல நான் இன்னும் உறுதியா பற்றி பிடிச்சுக்குவேன். ஆண்டவர் எனக்கு கொடுத்த வார்த்தைகள பிடிச்சுக்குவேன். ஆண்டவர் எதற்காக என்ன அழைச்சாரோ, அத செய்வேன். ஆண்டவரோட பிள்ளையான எனக்கு அவர் வச்சிருக்கிற எல்லாத்தையும் நான் பெற்றுக்கொள்வேன். அவன் இன்னும் அதிகமா சத்தம் போடுறான். "ஓ! என்னப்பா இவன் இப்படி கத்துறான், இப்படி மற்றவங்கள தொந்தரவு பண்றான்" அப்படின்னு மற்றவங்க நெனச்சிருக்கலாம். அப்படிதான் அது எல்லாருக்கும் தோணியிருக்கும். ஆனா, இந்த மனுஷன் அவனுக்கானத பெற்றுக்கொள்ளத்தான் அவன் முயற்சி பண்ணிட்டே இருந்தான். மற்றவங்களுக்கு கண்கள் இருந்தது. ஆனா, இந்த பார்வையில்லாத மனுஷனுக்கு மட்டும் தான் தெரியும், கண்கள் இல்ல அப்படின்னா எப்படி இருக்கும்னு. உங்களுக்கு நான் ஒண்ணு சொல்லட்டுமா? சுத்தி இருக்கிறவங்களுக்காக, அவங்க கிட்ட நல்ல பேர் வாங்கணும் அப்படின்றதுக்காக, அவங்களோட சந்தோஷத்துக்காக, அவங்க உங்கள பாராட்டணும் அப்படின்றதுக்காக, இப்படிதான் அமைதியா இருக்கணும் அப்படின்னு அவங்க உங்கள சொல்லணுன்றதுக்காக, ஆண்டவர் உங்கள செய்ய சொல்றத நீங்க நிறுத்துறீங்களா? அப்படிதான் பர்திமேயு கிட்ட சொன்னாங்க. அவங்க சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனா பாருங்க, வாழ்நாள் முழுசும் பார்வை இல்லாம இருக்க போறது பர்திமேயு தான். நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். பேசாம இருன்னு அவன அதட்டுன அந்த மக்கள், அவனுக்கு வந்து எந்த உதவியும் செய்ய போறதில்ல. அவன பத்தி அவங்க கவலைப்பட போறதில்ல. அடுத்த நிமிஷமே அவங்க மறந்துடுவாங்க. போதும் நிறுத்துன்னு உங்கள மற்றவங்க சொன்னாலும் கூட, பேசாம அமைதியா இருன்னு மற்றவங்க சொன்னாலும் கூட, இன்னும் அதிகமா நீங்க சத்தம் போடுவீங்களா? உங்களோட இலக்குக்காக, உங்களோட ஒன்றிற்காக, அது இடைஞ்சலா தெரிஞ்சாலும் சரி, நீங்க மத்தவங்களுக்கு தொந்தரவு செய்ற மாதிரி தெரிஞ்சாலும் சரி, நீங்க போராடுவீங்களா? அதுக்காக போராடுங்க. ஏன்னா, ஆண்டவரோட பிள்ளையான உங்களுக்கானது அது. அத நீங்க இழந்துட்டா, அது உங்களுக்கான இழப்பு தான். மற்றவங்களுக்கு எந்த இழப்பும் இல்ல. உங்கள நிறுத்தச் சொன்ன மற்ற எந்த மனுஷங்களும் வந்து, உங்களுக்கு உங்க வாழ்க்கையில உங்க காயங்கள கட்டப் போறதில்ல. நீங்க மட்டும் தான் அத அனுபவிப்பீங்க. இன்னைக்கு நான் உங்க முன்னாடி வைக்கிற சவால் இதுதான். உங்களுக்கானதுக்காக நீங்க போராடுங்க. உங்களோட இலக்குக்காக நீங்க போராடுங்க. நான் இன்னும் அதிகமா கத்துவேன்னு சொல்லுங்க. நான் அத அடைஞ்சே தீருவேன்னு சொல்லுங்க. மற்றவங்க என்ன சொன்னாலும் எனக்கு கவலை இல்ல. யாராவது என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டா எனக்கு என்ன? அவங்க அப்படியே என்ன தப்பா புரிஞ்சுக்கட்டும். கடைசியில பர்திமேயுவுக்கு பார்வை கிடைச்சது. அவன் இயேசுவ பின்தொடர்ந்து போனான்னு வேதம் சொல்லுது. அவன் கிறிஸ்துவ பின்பற்ற நபரா மாறிட்டான். கர்த்தர்கிட்ட இருந்து அத அற்புதமான விஷயத்த நீங்க பெற்றுக்கொண்டா, அத அனுபவிச்சா, நீங்களும் அவர இன்னும் நெருக்கமா பின்பற்றுவீங்க. ஆமென். பிரியமானவங்களே, இந்த செய்தி மூலமா நீங்க உற்சாகம் அடைஞ்சிருப்பீங்க, ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். திரும்பவும் ஞாபகப்படுத்துறேன், நீங்க ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட Instagram, Facebook, YouTube மூலமா என்ன ஃபாலோ பண்ணி என்னோட பதிவுகள பெறலாம். ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட யூடியூப் சேனல தினமும் பார்க்க மறக்காதீங்க. ஃபியூயல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்ட்டையும் நீங்க தினமும் கேட்கலாம். பாட்காஸ்ட் எபிசோடுக்கு நீங்க உங்களோட ரேட்டிங், ரிவ்யூ கொடுத்து ஷேர் பண்ண மறக்காதீங்க. www.johngifta.com அப்படின்ற என்னோட வெப்சைட்லயும் இது எல்லாமே இருக்கும். இந்த ஊழியத்தால நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருந்து மற்றவங்களுக்கும் இதே ஆசீர்வாதம் சேரணும்னு விரும்பினா, நீங்களும் எங்க கூட சேர்ந்து ஆண்டவரோட ராஜ்யத்தை கட்டுற இந்த பணியை உங்களோட நிதி ஆதரவு மூலமாகவும் தாங்கலாம். கூகுள் பே அல்லது நெட் பேங்கிங் அல்லது பேபால் மூலமா நீங்க ஆதரவு தரலாம். எல்லா விவரங்களையும் டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க பார்க்கலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.